தங்கமே, உனக்கு உண்மையாக இருப்பவர்களிடம் முகமுடி அணியாதே, பிறகு கலற்ற முடியாமல் போய்விடும். சாயியை நம்பி வாழ்பவன் எத்தனை தடைகள் வந்தாலும் தளர்வதில்லை. அவன் மனதில் ஒரு நிச்சயம் ஒன்று மட்டுமே ஒலித்து கொண்டே இருக்கணும், எல்லாம் என் சாயி பார்த்து கொள்வார் என்று. நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கி உள்ளாய் அல்லவா? அப்படின்னா இந்த சாயின் அருளில் எல்லாம் நன்றாகும். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருப்பது நல்லது. நேர்மையாக இருப்பது கூட ஒரு குற்றம் அல்ல, ஆனால் அதற்கான விலை மிக உயர்ந்தது. நேர்மையாக வாழ்வது இந்த உலகில் கடினம் என்று பலர் சொல்வார்கள், ஆனால் உண்மையில் அது கடினம் அல்ல. நேர்மை என்பது ஒரு வலிமை தங்கமே. அதை பல நேரங்களில் பலவீனம் என்று சொல்கிறார்கள். நேர்மையாக இருக்கும் நீ, நான் சொல்வது இந்த நேரத்தில் நீ கேட்டாகணும். இன்னும் கூட்டிக்கோ, உன் தரத்தை கூட்டிக்கோ. நேர்மையாக இருக்கும் ஆணிகள் அடி வாங்குவார்கள், ஆனாலும் அவர்களே சுவற்றை தாங்கி நிற்பவர்கள். நேர்மையாக வாழும் ஒருவரின் வாழ்க்கை எளிதானதல்ல. அவர் தவறாக பேச மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், வஞ்சிக்க மாட்டார். ஆனால் இதே காரணத்தால் அவர் அடிக்கடி துன்பப்படுகிறார். ஆனால் ஒரு நாள் அவரின் நேர்மைதான் அவரை உயர்த்தும். இதற்கு ஒரு சின்ன கதை உண்டு. நேர்மையின் விலை. ஒரு சின்ன ஊரில் மதி என்றவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் நேர்மையாக இருப்பான், அன்பாக இருப்பான், உண்மையாக வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் வேலை செய்த இடத்திலிருந்து பெரிய தொகை பணம் காணாமல் போய்விட்டது. எல்லோரும் அவனையே சந்தேகிக்கிறார்கள். அவன் சத்தியம் செய்து சொன்னான், நான் எதையும் செய்யவில்லை என்று. ஆனால் யாரும் நம்பவில்லை. அவனை கோபப்பட்டு வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். மாதங்கள் எவ்வளவோ கடந்து சென்றது. பிறகு உண்மையான குற்றவாளி பிடிபட்டு விட்டான் அந்த ஊரில், அந்த இடத்தில். அப்போதுதான் எல்லோருக்கும் தெரிந்தது, நேர்மை தாமதமாக நியாயம் தரும், ஆனால் அதிரடியாக நியாயம் தரும். அந்த நாளுக்கு பிறகு மதி தன்னுடைய சிறிய தொழிலில் தொடங்கினான். அவன் அடி வாங்கினான், ஆனால் அந்த அடிகள் அவனை தன் உச்சிக்கே தள்ளிவிட்டன. உண்மைதானே நேர்மைக்கு கிடைத்த பரிசு. தவறு செய்யாமல் அடிபட்டு வீழ்ந்தவன், நீ இந்த இடத்தில் இருக்க பயனல்ல, நான் உச்ச நிலைக்கு அடைய கொண்டிருக்கேன், நீ இதை குடைந்து கொண்டிருக்கிறாய் என்று ஆணி அடித்த மாதிரி இருக்கும். ஓம் சாய்ராம்.